ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் இப்படி உட்காந்துருக்கா. அங்கே நடந்ததை நினச்சி யோசிச்சுட்ருக்கியா? ஃபங்க்ஷனுக்கு நம்மெல்லாம் வேணும் வரணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நேரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை குறைஞ்சபட்சம் யார்கிட்டயாச்சும் கொடுத்து விட்ருக்கணும். போஸ்ட்டில் வந்துச்சு. நான் தான் அப்போவே சொன்னேன், வேண்டாம் பேருக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க, போக தேவையில்லைன்னு. நீ என்ன சொன்ன? இப்போ எதுக்கு சாரிலாம் கேட்டுட்ருக்க? இவ்வளோ ஆசைப்பட்டு போனியே, என்னாச்சு? எனக்கு நல்லா தெரியும், தே வில் ஹர்ட் யூ டு த கோர். அவங்களுக்கு உண்மையாலே நம்ம வேணும்னு நினச்சிருந்தா அவங்க வேறு மாதிரி நடந்துகிட்ருப்பாங்க. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க, சரியா? கல்யாணமே நம்ம லவ் பண்ணி வெளியே வந்து பண்ணோம். அதுக்கு எவ்வளோ தூரம் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க? எமோஷ்னலாக என்ன முடிவுனாலும் எடுத்துக்க. எதுக்கு அப்புறம் நான் இங்கே புருஷன் ஒருத்தர் இருக்கிறேன், அதை சொல்கிறேன்னா கேட்கணும். இப்போ எதுக்கு சாரி கேட்டுட்ருக்கேன் என்கிட்ட? அவசியமே இல்லை. நீ சொல்லு, ரிசப்ஷனுக்கு கூப்பிட்ற மாதிரியா கூப்பிட்டாங்க நம்மளை? போஸ்ட்லேயே அனுப்பிச்சிட்டு போட்டோம், பரவாயில்ல, நம்ம வேறு ஊரில் இருக்கோன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோன் கால் வரல. சரி, நம்ம தான் உள்ளே போகிறோம். அங்கே ஃப்ரெண்டில் இருக்க பசங்க, அவங்களுக்கு நம்மளை யாருன்னே தெரில. சரி, இவங்க யாராச்சும் உள்ளே இருக்கிறவங்க வந்து நம்மளை வரவேற்பாங்க, ஒரு ஹாய் வெல்கம், இவ்வளோதான். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டோம்? உன் கசின் சிஸ்டரோட மேரேஜ் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன், கரெக்டாக? அவளுக்கே நம்ம மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவள் ஃபோட்டோவுக்கு என்ன போஸாக கொடுத்தாவ? இன்விடேஷன் கார்டை மட்டும் அனுப்பிச்சி விட்டு போஸ்ட்டில் இதுக்கு மேலெல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நான் உனக்கு அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அவனுங்க நம்மளை வர வேணாம் தான் நினைக்கிறானுங்க. ஏதோ அந்த பொண்ணு சிஸ்டர் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்கிறக்காக அவளே மேபி அனுப்பிச்சிருக்கலாம். சரி, நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறோம், அனுப்பிடுவோம் அக்காவுக்கு அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவ்வளோதான். எனக்கு நம்ம அப்படி தான் தோணுது. ஏய், சரி சரி, அழாத. சரி, காம் டவுன். இனிமேல் நான் சொல்கிறதா கேட்க போறியா? ஃபஸ்ட்டு காம் டவுன். கடந்தோட நம்ம மேலே ஒரு துளி கூட அவங்களுக்கு மரியாதையே இல்லைடா, புரியுதா? பேருக்கு அனுப்பணும்னு அனுப்பிச்சிட்டு விட்டுட்டாங்க. நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எதுக்காச்சும் கூப்பிட்டாங்களா நம்மளை? இப்படி தான் போஸ்டரில் தான் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க. உன் கசின் சிஸ்டரை விடு, உன் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்தப்போ நம்மளை கூப்பிட்டாங்களா? போன வருஷம் நடந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன். ஆமாம், அது எப்படி நம்மளுக்கு தெரிய வந்துச்சு? உங்கள் எய்து வீட்டுக்காரமாக ஃபோன் பண்ணி உன்ட்ட கேட்டுச்சு, என்னம்மா நீ வரலையேன்னு, கரெக்டாக? அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கிறப்போ நம்ம அவசியம் போகணுமா? இத்தனைக்கும் எனக்கு அவ்வளோ நான் படித்து சொல்கிறேன், கேட்கவே இல்லை நீ. இல்லை என் தங்கச்சி கல்யாணம், நான் போகணும், அவள் வந்து ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிட்ருக்குறா, கல்யாணத்துக்கு கூட கூப்பிட்றாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம போகிறோம், கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. எப்படி வரவே தானுங்க பார்த்தியா? அங்கே உன் கூட நான் வந்தால் என்னைய அவமானப்படுத்துகிறானுங்க, இல்லை மதிக்காமல் ஒதுக்கி வைக்கிறாங்கலாம் செகண்ட்ரி. விஷயம், உனக்கு அங்கே போனால் கண்டிப்பாக அவங்க நடந்துக்கிற விதம் பயங்கரமாக ஹர்ட் ஆகும்னு நீ கேட்குறப்பவே எனக்கு தோணிடுச்சு. நான் வரவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் வேணாலும் போயிட்டு வரேன், பரவாயில்ல, கூப்பிட்ட மரியாதைக்கு நீ வராத, பரவாயில்ல, அப்படி கூட நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணேன் கடைசியில், கரெக்டாக? உனக்கு போகணும்னு இருந்துச்சுல்ல, ஒருவேளை அப்படி கூட நான் போயிட்டு வந்துருக்கலாம்ல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல. இங்கே பாரு, ஓய், நீ நினச்சிட்ருக்குற, இல்லை இன்னும் நீ நினச்சிட்ருக்குற அவங்க ஒன்று அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு, அப்படி தானே நம்புகிற?
அவ்வளோ பண்ணாங்களே, மற்றவங்களாம் உன்னை கண்டுக்கிட்டாங்களா? ஆ, ஏதோ தீண்டத்தகாதவங்க மாதிரி தானே நம்மளை பார்த்தாங்க 2 பேரையும். என்ன எந்த உலகத்தில் இவங்களாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியலடா. இவனுங்க ஃபங்க்ஷனுக்கு நீ போகணுன்னு வேற மூக்கால அழுதா அன்னைக்கு. சரி விடு, எனக்கு கோவங்கிறது வேறு விஷயம். கோவமாக இருக்கேன்னா ஆமாம் நான் கோவமாக தான் இருக்கேன். இப்போ நீ எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்குற? கண்டுக்காது. அவனுங்க நம்மளை வேல்யூவே பண்ணலடா, அப்புறம் எதுக்கு அவங்க பேசுறதுக்கெலாம் நீ ஹர்ட் ஆகிட்டுருக்க? ஆ, எஸ் ஐ அக்ரி. அந்த ஹாலில் அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து எல்லோரும் வாங்க வாங்கன்னு வரவேற்றுட்ருக்குறாங்க, பேசுகிறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் யாருமே ஒன்றை பார்க்கல. அதை நான் பார்த்தேன். அண்ட் உன்னை யாரும் பார்க்கலன்னு நீ அவ்வளோ ஏக்கத்தோட உன் கண்ணு தேடிட்டே இருந்துச்சு யாராச்சும் நம்மளை பார்த்துட மாட்டாங்களான்னு. உன் மேலே நீ நின்னது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு கடைசியில் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோக்கெலாம் அதிசயம் என்னென்னா, உன்னை ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி நம்ம கொடுத்த கிஃப்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு உன் தங்கச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணது தான் நான் எதிர்பார்க்கல. அவங்க நம்மளை ட்ரீட் பண்ண விதத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்காது, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அவ்வளோ தூரம் போயிட்டோம், அப்புறம் சாப்பிடாம வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? இங்கே வந்தால் நீ என்ன சாப்பாடை செஞ்சு வச்சுருந்த? நீ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த. அப்புறம் பரவாயில்ல விடு, சாப்பிட விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. சந்தோஷமாக சாப்பிட்டியா? உன் தங்கச்சியோட ரிசப்ஷன் சாப்பாடு ஆமாம். அப்படியே ஏதோ யோசனையிலே உட்காந்துருந்தேன். பக்கத்தில் உட்காந்து நான் 2 வாய் எடுத்து சாப்பிடுன்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பிட்டேன். நீ ஏன் சந்தோஷமாக சாப்பிட்ட? பட் சத்தியமாக சொல்கிறேன், நீ ஹர்ட் ஆனது வேறு கதை. ஆனால் எனக்கு செம்ம கோவம் இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, எரிச்சலாக இருக்குது, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அது உனக்கு புரிஞ்சால் சரி. இனிமேலாச்சும் நான் எதாவது முடிவு எடுத்தேன்னா கொஞ்சம் கவனி, சரியா? நான் எடுக்கிற எந்த முடிவும் எனக்கு தனிப்பட்ட கருத்தை நான் எடுக்கலை, எனக்கு விருப்பத்தை நான் எடுக்க போகிறதில்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எந்த முடிவு நான் எடுத்தாலும் சரி உன்னை கேட்டு எடுக்கிறேன், இல்லாட்டி உன்னைக்கும் சேர்த்து நான் எடுக்கிறேன்னு அர்த்தம். அதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கோ, ஓகே? எமோஷ்னலாக போயிட்டு எந்த முடிவும் எடுக்காதடா. பட்டதெல்லாம் போதும், சரியா? இங்கே வா. ஏய், நான் அதுவும் பண்ணலைங்க, வா. என் கோவம்லாம் போயிடுச்சுங்க, வா உட்கார். நீ தனியாக இல்லை, நான் கூட இருக்கல, வா இங்கே வா உட்கார். இங்கே பாரு, இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா தூங்க முடியாது, சரியா? நமக்கு இப்போதைக்கு நம்ம 2 பேரும் போதும், மற்றவங்க அப்ரூவல்லாம் வேண்டாம். உனக்கு பிடிச்சி நீ என்னை கல்யாணம் பண்ண, எனக்கு பிடிச்சி நான் உன்னை கல்யாணம் பண்ண, சரிதானே? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒழுங்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கம்ஃபர்டபுளாக உன்னோட ஃபேவரெட் கஃப்தான் இல்லை என்னோடய ஃபேவரெட், அது எனக்கு தெரியும், அதை போட்டுக்கிட்டு வந்து தூங்கலாமா? மாமன் நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன, கொஞ்சம் சிரிக்கலாமே. நானும் என்னென்ன பேசி உன்னை தாஜா பண்ண வேண்டியதாக இருக்குது கண்ணத்தோட. லூஸ். நான் ஒரு மேட்ரு சொல்லவா? இந்த கொஞ்ச நாளில் நம்ம ஒரு குட்டி பையனோ இல்லை ஒரு குட்டி பொண்ணோ கையில் கூட்டிக்கிட்டு போகணுன்னு வையங்க, அவ்வளோதான். அப்புறம் எல்லோரும் வந்துடுவாங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு. என்ன போங்க. நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோண்டி, நீ என்னடி அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் பண்ண பொண்ணு மாதிரி இப்படி வைக்கப்படுற? ஐயோ யோ யோ யோ.
ஏன் வெக்கப்படக்கூடாதா அப்படிலாம் கேட்காதா? ஐயோ ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், நல்லா வெக்கப்பட்டுக்க. அழகாக இருக்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து இங்கே படு. அதுக்கான வேலையை நம்ம செய்யணுமா வேண்டாமா? அதாவது தூங்கணும்னு சொன்னேன், முறைக்காத. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான வேலையை செய்யலாம். சிரிச்சிட்டியா? சரி, மறந்துடலாம். நினச்சோம், போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், போய் பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நிலவரம்னு. இனிமேல் அது செய்ய வேண்டாம் அந்த தப்பை. சரியா? எனக்குலாம் உன் மேலே கோவம் இல்லை. நல்ல சாப்பாடானா சரியா, அதெல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது. நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். வந்துட்டு நீ படு.